guys, welcome to my channels. இப்போ நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேஸ்கெட் வேவ்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து நல்ல சைடு எடுத்துக்கிறேன். இப்போ பேக் சைடு திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். ராங் சைடில் வந்து நான் பாக்ஸ் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதில் தான் நம்ம வந்து இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். ரைட் சைடில் வந்து அதோட டிசைன்ஸ் நமக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து பேட்டர்ன் எப்படி போடணுங்கிறத நான் காமிக்கிறேன் பாருங்கள். சுற்றி 1 இன்ச்சஸ் ஃபுல்லாக நான் அலவன்ஸுக்கு விட்டுக்கிறேன். இப்படி கிராஸை கோட் போகிறேன் பாருங்கள். ஒரு பாக்ஸ் தள்ளின்ட்டு கிராஸை கோட் போகிறேன் இல்லையா. பக்கத்தில் உள்ள பாக்ஸுக்கு வந்து ஒரு பாக்ஸ் தள்ளி வச்சுனா அதுக்கு ஆப்போசிட்டில் கோடு போகிறேன். பார்க்க வந்து ஒரு லீஃபோட கோடு மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த 2 லைன் மட்டும். ஸோ அதே மாதிரி நான் எல்லாத்துலேயுமே அதுமாரி கோடு போட்டு கிராஸ் கோடு போட்டு வச்சுருக்கேன். ஏதாவது 2 பாக்ஸை மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லீஃபில் கோடு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் பார்க்க. ஓகே டன். இப்போ முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம ஸ்டிச்சஸ் எப்படி போடணுங்கிறத நான் காமிக்கிறேன். இந்த இதுக்கும் அதுக்கு ஆப்போசிட் லைனுக்கும் உள்ள 2த்தையும் சேர்த்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து அதே கலரில் த்ரெட் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்டிச், அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டிச். திருப்பி இன்னொரு தடவை ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். 1 more ஸ்டிச். இப்போ வந்து நாட் போட்டு வரும். ஒரு 2 டைம் இல்லைன்னா 3 டைம் ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து நாட் போட்டுடலாம். அப்போ வந்து நல்லா டைட்டாக நாட் போட்டு கட் பண்ணிடலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். இந்த முனைக்கு அந்த முனைக்கு ஒரு ஸ்டிச் போட்டு கிளாத்தை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு ஸ்டிச் பண்ணுறோம். திருப்பி இன்னொரு தடவை ஒரு ஸ்டிச் பண்ணுறோம். திருப்பி இன்னொரு தடவை ஒரு ஸ்டிச்சஸ். இப்போ வந்து நாட் போட்டுறோம். இப்போ த்ரெட்டை கட் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரியே எல்லா ஸ்டிச்சஸ்லையுமே ஜாயின் பண்ணி நான் வந்து நாட் போட்டு த்ரெட்டை கட் பண்ணி வச்சிடுறேன். கடைசியாக அதோட வந்து டிசைன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். என்னோடய கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டு எனக்கு புரியலை அப்படிங்கும்போது கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். இல்லை இப்போ எடுக்கிற கிளாஸே புரியலை அப்படின்னு சொன்னால் கூட இன்னொரு தடவை இன்னும் நல்லா தெளிவாக புரிகிற மாதிரி நான் கிளாஸ் எடுப்பேன். ஏதாவது நான் கிளாஸ் எடுக்கிறது உங்களுக்கு புரியலை, இந்த மெத்தட் புரியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா வேறு ஏதாவது மெத்தடில் உங்களுக்கு நான் ட்ரை பண்ணுவேன், சொல்லித்தரேன். இன்றைக்கி வேறு உமன்ஸ் டே. எல்லாருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. எல்லோரும் ரெக்கார்ட் நோட்லாம் முடிச்சிருப்பீங்க. ஸோ ரெக்கார்ட் நோட்லாம் முடிச்சுட்டு எம்ப்ராய்டிங் முடிச்சுட்டு தான் ஸ்மோக்கிங் வந்திருப்பீங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஆல்பம் ரெக்கார்ட் நோட் ஃபினிஷ் பண்ணுறது எல்லாத்தையும் சீக்கிரமாக பண்ண ஆரம்பிச்சிடுங்க. தென் இது ஸ்மோக்கிங் முடித்த பிறகு நெக்ஸ்ட்டு ஆரி வரும்.
ஸோ அந்த கிளாஸ் போகணுன்னா இதுக்கு நீங்கள் ரெக்கார்டு ஆல்பம்லாம் சப்மிட் பண்ணாத நெக்ஸ்ட் கிளாஸ் போகிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி ஆரி முடித்தவங்க வந்து அதோட ஆல்பம் மட்டும் எனக்கு வீடியோ சென்ட் பண்ணால் போதும். நம்ம ஓரளவு முடிச்சிட்டோம். இது என்னன்னு பார்ப்போம். நம்ம இப்போ லாஸ்ட் ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் இருக்குது. பேக் சைட் பார்க்கும்போது கொஞ்சம் கச்சாமுச்சாங்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து பேட்டர்ன் மட்டும் போட்டுட்டு அந்த ஸ்டிச்சஸை பார்க்காம கடகடன்னு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டில் டிசைன்ஸை பார்த்தா பக்காவாக இருக்கும். லாஸ்ட் ஸ்டிச்சஸ் ஓகே. இப்போ ஓரளவு ஃபினிஷ் பண்ண போகிறோம் நம்ம. ஓகே. இப்போ வந்து நம்ம ஓரளவு ஃபினிஷ் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ இதை திருப்பி பார்த்தோம்னா இது எப்படி இருக்குது பாருங்கள். கிராஸாக 1 by 1 இருக்கா? இதுதான் வந்து பேஸ்கெட் வேவ்ஸ். ஒரு வேவ்க்குள்ளே ஒரு லைனுக்குள்ளே இன்னொரு லைன் போன மாதிரி இருக்கும் பார்க்க. ஸோ இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு எனக்கு சென்ட் பண்ணு.